அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இணையதற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உளவியல் ரீதியான பிரச்சனையில முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அது என்னதுன்னா அடிக்ஷன். ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நாம அடிமையாகி விடுவது. அது போதையா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய அந்த வழிமுறை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீதிபதியாக, மக்களுக்கு போதனை செய்யக்கூடிய பிரச்சாரகராக, மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆட்சி தலைவராக, போர் வீரர், இப்படி எல்லா விஷயத்திலையும் ஈடுபட்டு அதுல 100% ஒரு முன்மாதிரியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, எதுலையுமே என்னது அடிக்ஷன் ஆகி விடாமல் இறைவனுடைய வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எல்லாத்திலையுமே வழிகாட்டி இருக்கிறார்கள். மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தை ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் சில ஆள் கேம்னா அதுலயே அடிக்ஷன் ஆயிடுறது, போதை பொருள்னா அதுலயே அப்படியே மூழ்கி போறது, வேற தவறான பழக்கம்னா அதுலயே போறது. இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் இருந்து விடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, லா தகுல்லு ஃபீ தீனிக்கும், மார்க்கத்திலே கூட நீங்கள் வரம்பு மீறி விடக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே தொழுதுகிட்டே இருக்கிறது, ஒரே நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறது, மார்க்கம் தடுக்குது. கல்யாணம்லாம் வேண்டாம், நான் பாட்டுக்கு அப்படியே இறைவனுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதும் மார்க்கம் கண்டிக்குது. எல்லாமே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அந்த அடிக்ஷன் எதுவாக இருக்கட்டும், ஒரு விளையாட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கு குறிப்பிட்ட நேரம், படிப்புனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம், இப்படியாக தீமையை விட்டு முழுசா விலகிடணும். நன்மையாக இருந்தாலும் அதுல முழுமையாக மூழ்கிவிடக்கூடாது. காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூழ்கி அப்படியே நீதான் என் உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப பிரிந்து போகும் பொழுது ஒரு மனிதன் உயிரை விடக்கூடிய அல்லது மன ரீதியான பாதிப்பு ஏற்படுது. உயிருக்கு உயிரை உருகி காதலிச்சேன், ஆனா போயிருச்சு அப்படின்னு. இஸ்லாம் உயிருக்குறாகிய நேசிப்பதாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் அப்படி சொல்லுது அப்படின்னா, இதுதான் நமக்கு நிரந்தரமானது. அல்லாஹ் நிரந்தரமானவன், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை நிரந்தரமானது. அவங்கள நம்ம நேசிச்சுட்டு அடுத்து நீ யாரனாலும் நேசிச்சுக்கோ. மூன்றாவது இடம் தான் உலகத்தில் உள்ள பெற்றோர்களா இருக்கட்டும், மற்ற எல்லாத்துக்கும். வியாபாரம்னா வியாபாரத்திலே கடந்து ஒரு நஷ்டம் வரும்போது மென்டல் ஆயிடுறான். இது மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு எந்த விஷயமாக இருந்தாலும் இஸ்லாம் தில்கொம்மத்தின் வசத்தா நடுநிலை சமுதாயம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை எல்லாம் நம்மளோட தூரம் தந்திருக்கும் பொழுது, இன்றைக்கு சமுதாயம் ஏதாவது ஒரு விஷயத்துல அடிமையாகி தனது அறிவை அடக வைத்து இப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதே நமக்கு இறைவன் கொடுத்த அந்த பர்பஸ் ஆஃப் லைஃபை மறந்திருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒவ்வொருவரும் எல்லாத்திலையும் ஈடுபட்டிருக்க வேண்டும். எதுலையுமே மூழ்கி விடக்கூடாது, எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிந்து செயல்படுவோம். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.